ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் சின்னமன். இந்த படத்தில் ரொமான்ஸு, ஆக்ஷன், காமெடி, ட்விஸ்ட்டுன்னு எல்லாமே இருக்குது. நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கணும்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹீரோயினோட லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கிற எதிர்பாராத சம்பவங்கள் தான் படத்தோட ஒன்லைன். இதுக்கு மேலே சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்ட ஹீரோயின் அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரடக்ஷன் சாப்டர் பேர் த லிட்டில் பிளாக் கேர்ள் அட் த கேஸ் ஸ்டேஷன். கேஸ் ஸ்டேஷன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பெட்ரோல் பங்க் தான். கேஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். பேர் ஜோடி. கேஸ் ஸ்டேஷனோட ஓனர் அங்கேயே சூப்பர் மார்க்கெட்டும் வச்சுருக்காரு. ரெண்டையுமே ஹீரோயின் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹீரோயின் எப்படா கிளம்புவோங்கிற மாதிரி கிளாக்கே பார்த்துட்ருக்காங்க. மணி இப்போ நைட்டு 12 போகுது. பெட்ரோல் பங்கோட லைட்ஸை ஹீரோயின் ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ கடையை நோக்கி ஒரு கார் வருது. கடையை சாத்துற நேரம் கஸ்டமர் வரானேன்னு ஹீரோயின் கதவை லாக் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த கஸ்டமர் ஒரு பேக்கோட உள்ளே வராரு. கவுபாய் மாதிரி ஒரு ஹேட்டை போட்டுட்டு பெல்ட்டில் கன்னும் வச்சுருக்காரு. கடையை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு ஹீரோயின் சொல்லியுமே கஸ்டமர் கேட்கல. பீக் அண்ட் பை இருக்கான்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வராரு. பீக் அண்ட் பை அப்படிங்கிறது ஒரு வகையான கேக்கு போல். அது பேக்கரி ஐட்டம்ஸோடு இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கஸ்டமர் பாத்ரூம் யூஸ் பண்ணணுன்னு சொல்ல பாத்ரூமில் தண்ணி வராதுன்னு ஹீரோயின் சொல்லியுமே கஸ்டமர் கண்டுக்கவே இல்லை. பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு அடுத்து பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கிற ஷெல்ஃபுக்கு போகிறாரு. இந்த நேரத்தில் வந்து உயிரை வாங்குறானேன்னு ஹீரோயின் அப்செட்டாக இருக்கிறப்ப இன்னொருத்தர் அங்கே வந்து சேர்றான். முகம் தெரியாத மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்கான். ஷாப்பிங் பண்ண வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு டக்குன்னு கன் எடுத்து காட்டுறான். கல்லால் இருக்கிற கேஷை ஒரு கவரில் போட்டு கொடுன்னு மிரட்டுறான். ஹீரோயினும் வேறு வழியும் இல்லாமல் ஒரு கவரில் பணத்தை எடுத்து போடுறாங்க. லாக்கரில் இருக்கிற பணமும் வேணும்னு சொல்லி திருடனே உள்ளே போய் குனிஞ்சு லாக்கரில் இருக்கிற பணத்தை எடுக்கிறான். ஹீரோயின் ஒன்றுமே பண்ண முடியாமல் கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்தார்ல, அவர் திருடன் வந்ததை புரிஞ்சுக்கிட்டு கன்னோட பக்கத்தில் வராரு. அப்போ திருடன் மேலே இருந்த ஒரு கண்ணாடியில் கஸ்டமரை பார்த்ததும் அலர்ட் ஆயிடுறான். கஸ்டமர் திருடனை ஷூட் பண்ணுறதுக்குள்ளேயே திருடன் கஸ்டமரை ஷூட் பண்ணிடுறான். அப்புறமா ஹீரோயினை தள்ளிவிட்டு திருடன் பணத்தோட ஓடுறப்ப கவரில் அந்த பணம்லாம் கொட்டிடுது. அங்கே கிடந்த கஸ்டமரோட பேக்லேயே கையில் கிடச்ச பணத்தெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு ஓடுறான். திருடன் போனதும் ஹீரோயின் அலாரமை ட்ரிகர் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் வந்து ஹீரோயின் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஓனர் அங்கே வந்து சேர்றாரு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானான்னு ஓனர் கேட்க ஆமான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லி ஓனர் ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் பஸ் ஏறி வீட்டுக்கு வராங்க. திருடன் எடுத்துகிட்டு போன கஸ்டமரோட பேகு வீட்டுக்குள்ளே கிடக்கு. ஹீரோயின் மெதுவாக பேக் கிட்ட போய் ஜிப்பை திறந்து பார்க்குறாங்க. கடையிலேருந்து திருடின பணம் அதில் தான் இருக்கு. அசையாதன்னு ஒரு குரலை கேட்டு ஹீரோயின் நிமிர்ந்து பார்க்குறாங்க. பாத் டப்பில் ஒருத்தன் கன்னோட உட்காந்துட்டு இருக்கான். ஹெல்மெட் போட்டு கடைக்கு வந்த திருடன் இவன் தான். இவன் எப்படி ஹீரோயினோட வீட்டில் இருக்கான்னு நம்ம யோசிக்கிறப்பவே ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. திருட வந்தவன் வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். பேர் எட்டி. ஹீரோயின் ஏன் கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, கஸ்டமர் வந்தது ஏன் டென்ஷன் ஆனாங்கன்னு இப்போ தான் நமக்கே புரியுது. இப்போ சாப்டர் 1 ஆரம்பிக்குது. இந்த சாப்டரோட பேர் ஜோடி அண்ட் எட்டி. 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் பஸ்ஸில் போகிறப்ப எட்டி அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கான். யாரோ ஒருத்தன் ஸ்டாக் பண்ணுறான்னு ஹீரோயின் நினச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா எட்டி ஹீரோயினோட பேர், எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு கரெக்டாக சொல்லியிருக்கான். ஏன்னா எட்டி ஹீரோயினோட கிளாஸ்மேட் தான். அப்புறமா தான் ஹீரோயினுக்கு எட்டியை ஞாபகமே வந்திருக்கு. ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே எட்டி நிறைய திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான் போல. பிளாக் கேர்ள் ஹீரோயினும் ஒயிட் பாய் எட்டியும் இப்படி தான் 3 மாதத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எட்டி கேட்டிருக்கான். ஹீரோயின் ஒரு சிங்கிள், ஆனால் தன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண சான்ஸே கிடைக்காதனால தான் கேஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணுறன்னு ஹீரோயின் கேட்டிருக்காங்க. எட்டி சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணுறவன். காஸ்ட்லி வாட்சு செயின்னு திருடி விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்துட்டுருக்கான். ஹீரோயினோட சிங்கிங் டேலண்ட்டை பார்த்து வியந்து போன எட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண டிசைட் பண்ணிக்கான். அதுக்காக தனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் கம்போசர் கிட்ட ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். ஹீரோயினோட ஒரிஜினல் பேர் ஜோடி, ஆனால் ஸ்டேஜ்க்காக வச்சுக்கிட்ட பேர் சின்னமன். சின்னமன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற லவங்கப்பட்டை. அது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அந்த பேரை வச்சுக்கும் போது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு எட்டி கிட்ட ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. மியூசிக் கம்போசர் ஒரு ஆல்பம் சாங் பாடுறதுக்காக ஹீரோயினுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. எட்டி தான் ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணி பாடவும் வச்சுருக்கான். 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அப்போ இருந்து ஒன்றா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி உன்னோட மியூசிக் டேலண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் டெவலப் ஆயிடலான்னு எட்டி தான் ஐடியாவும் கொடுத்துருக்கான். அதுக்கு தேவையான பணம்லாம் என்கிட்ட இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு எட்டி சொல்லியிருக்கான். அப்புறமா ஒரு நாள் எட்டி கிட்ட வாட்சை பறி கொடுத்த ஒருத்தர் எட்டியை பிடிச்சி அடிச்சிருக்காரு. அதில் எட்டிக்கு முகமெல்லாம் காயமாக இருக்கு. புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை எட்டியாலையும் புரட்டவே முடியல. வாழ்க்கை ஃபுல்லாக கேஸ் ஸ்டேஷன்லேயும் வேலை பார்த்து காலத்தை ஓட்டுறதுக்கு ஹீரோயினும் விரும்பலை.
ஹார்ட் ஒர்க் பண்ணால் பணம் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்கிறது போய் நம்ம பெருசாக திருடி செட்டில் ஆகலான்னு ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. பெருசாக திருடினா ரிஸ்க்கும் பெருசுன்னு எப்படி சொல்லியிருக்கான். அப்போ தான் ஹீரோயின் கேஸ் ஸ்டேஷனில் நிறைய பணம் புழங்குற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன ப்ரொசீஜர்னால் கல்லால் நிறைய பணம் சேர்ந்துச்சுன்னா ஹீரோயின் அதை லாக்கரில் வச்சுருவாங்க. அப்புறமா ஓனர் வண்டியை அனுப்பி லாக்கர் எடுத்துக்கு வரான். $50,000 தேரும். அதை எடுத்துகிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் செட்டில் ஆகிடலான்னு ஹீரோயின் சொல்ல எட்டியும் ஓகேன்னு சொல்லியிருக்கான். எட்டி கன்னை காட்டி மிரட்டுற மாதிரியும் ஹீரோயின் பயப்படுற மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானை தான் ஓப்பனிங் சீனில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நேரம் பார்த்துன்னு கேக் வந்த கஸ்டமரும் அங்கே தான் இருந்தார். திருடன் வந்து தெரிஞ்சு அந்த கஸ்டமர் கன்னோட பக்கத்தில் வந்தப்போ எட்டியோட காலை தட்டி அலர்ட் பண்ணதே ஹீரோயின் தான். அதனால தான் எட்டி தப்பிச்சான். இல்லைன்னா கஸ்டமர் எட்டியை ஷூட் பண்ணிப்பாரு. இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. நம்ம சேஃபான ஹீரோயின் கேட்க எனக்கு தெரியலன்னு எட்டி சொல்கிறான். ஹீரோயின் நாளைக்கு வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா சடனாக வேலையை விட்டு போயிட்டா ஓனருக்கே டவுட் வந்துடும்ல. அதனால் ஓனர்கிட்ட போய் இங்கே வேலை பார்க்க பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிற்க போகிறாங்களாம். சரி, அதுக்கப்புறம் ஊரை விட்டே போயிடலான்னு எட்டி சொல்கிறான். இப்போ சாப்டர் 2 ஆரம்பிக்குது. இந்த சாப்டரோட பேர் வாலி அண்ட் வாக்கர்ஸ். வாலிங்கிறது கேஸ் ஸ்டேஷன் ஓனரோட பேர். ஆனால் அவர் மட்டும் ஓனர் இல்லை, வாக்கர்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் கேஸ் ஸ்டேஷனையும் சூப்பர் மார்க்கெட்டையும் ஓனர் நடத்திட்டு இருக்காரு. அவங்களோட கதை தான் இந்த சாப்டர். ஓனர் ஆக்சுவலாக செகண்ட் ஹேண்டில் கார் சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸும் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிக்காரு. இவர் கூட ஹீத்தர்னு ஒரு அமெரிக்கன் லேடியும் இருக்காங்க. ஓனரை பார்க்க கவுபாய் கெட்டப்பில் ஹேட் போட்டுட்டு ஒருத்தர் வராரு. இவர் தான் ஓனரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஜேம்ஸ் வாக்கர். இவர் ஜேம்ஸ்னே சொல்கிறேன். கேஸ் ஸ்டேஷனுக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இவர் தான் பார்ட்னர். ஓனர்கிட்ட காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இருக்கிறத பார்த்து ஜேம்ஸு உங்ககிட்ட இப்படி இவ்வளோ பணம் சேர்ந்துச்சுன்னு கேட்குறாரு. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் ஸ்டேஷனுக்கு பார்ட்னர்ஷிப் கேட்டு ஜேம்ஸையும் அவங்க அம்மாவையும் ஓனர் மீட் பண்ணிக்காரு. அப்போ ஓனர்கிட்ட ஒன்றுமே இல்லையா. கேஸ் ஸ்டேஷன்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் பிஸ்னஸ் ஒன்றும் அவ்வளோ சூப்பராலாம் போல. அப்படி இருக்கிறப்ப கார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு ஏது பண்ணணும்னு ஜேம்ஸ் கேட்குறாரு. நான் கேஸ் ஸ்டேஷன்லேருந்து ப்ராஃபிட்டை திருடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியான்னு ஓனர் கேட்குறாரு. அப்படிலாம் சொல்லலை, ஆனால் லைட்டாக அந்த டவுட் வருதுன்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் கூட இருக்கிற ஹீத்தர் தான் கார் பிஸ்னஸ்க்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களாம். ஓனரும் ஹீத்தரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல். ஹீத்தரை பப்பில் டான்ஸராக வேலை பார்க்குற பொண்ணு தான். அவங்க பணம் கொடுத்தாங்கன்னு ஓனர் சொல்கிறத ஜேம்ஸ்னால நம்ப முடியல. அதுக்கு ஓனர் இன்னொரு கதையை சொல்கிறாரு. போன வருஷம் ஹீத்தரோட பாட்டி இறந்துட்டாங்களாம். அவங்க சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட சேவிங்ஸை ஹீத்தர்கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஹீத்தர் ஓனர்கிட்ட கொடுத்து கார் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் பணம் வந்துச்சு போதுமானு ஓனர் கேட்க, சரியான வெள்ளைக்காரியை தான் பிடிச்சிருக்கான்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. ஜேம்ஸுக்கு ஒயிட் பீப்புளே ஆகாதான். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சுருக்காரு. ஒரு ஒயிட் மேன் தான் ஜேம்ஸோட அம்மாவை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஒயிட் மேன் அடித்ததில் ஜேம்ஸோட அம்மாவுக்கு காது கேட்காம போயிருக்கு. இதனால தான் ஜேம்ஸுக்கு ஒயிட் பீப்புள் மேலே ஒரு வெறுப்பு. ஜேம்ஸ் இப்போ ஓனரை பார்க்க வந்தது எதுக்காகனா, ஜேம்ஸோட அம்மா ஓனர்கிட்ட இருக்கிற கேஸ் ஸ்டேஷனோட ஷேர்ஸை எழுதி வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். ஷேர் எல்லாம் தர முடியாதுன்னு ஓனர் ரூடாக சொல்லவும், உனக்கு கொழுப்பு கூடிடுச்சு, அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் போயிடுறாரு. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் சூப்பர் மார்க்கெட்டில் திருட்டு நடந்திருக்கு. ஓனர் வந்து ஹீரோயினை வீட்டுக்கு போக சொன்னார்ல, அடுத்து கடைக்குள்ளே போய் இறந்து கிடக்கிற கஸ்டமரை பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. இனி இறந்து போனது வேற யாரும் இல்லை, ஜேம்ஸோட அண்ணன். இந்த பிரச்சனை வேறையான ஓனர் ஜேம்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கடைக்கு வந்து அண்ணனோட டெட் பாடியை பார்த்துட்டு ஜேம்ஸ் கண் கலங்குறாரு. எங்கள் அண்ணன் கொண்டு வந்த பேக் எங்கன்னு ஜேம்ஸ் கேட்க, திருடன் அதையும் எடுத்துகிட்டு போயிட்டான் போலன்னு ஓனர் சொல்கிறாரு. ஜேம்ஸு உடனே கேக் பாக்ஸ் இருக்கிற ஷெல்ஃபுக்கு போய் எதையோ தேடி பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. எல்லாமே நாசமாக போச்சு, அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் போயிடுறாரு. இவனுக்கு கேக் பாக்ஸ் மேலே அப்படி என்ன கோவம்னு ஓனர் யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் மார்ச்சுவரியில் அண்ணனோட பாடி இருக்குது. ஜேம்ஸோட அம்மா பக்கத்தில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. பசிக்குதுன்னு பீஸா ஆர்டர் பண்ணிப்பாங்க போல். ஒரு டெலிவரி லேடி பீஸாவை ஜேம்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஜேம்ஸோட ஸ்டெப் ஃபாதர் வந்து, நான் வேணா பீஸா உங்கள் அம்மா கிட்ட கொடுக்கவான்னு கேட்குறாரு. ரொம்ப நடிக்காத, நீ எனக்கும் அப்பா இல்லை, எங்கள் அண்ணனுக்கும் அப்பா இல்லைன்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. அம்மா கிட்ட போய் பீஸாவை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஜேம்ஸ் சைகையாலே கேட்குறாரு. ஏன்னா அம்மாவுக்கு தான் காது கேட்காதுல. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஓனரோட வீடை காட்டுறாங்க. ஜேம்ஸு, அம்மா, ஸ்டெப் ஃபாதர்னு எல்லாரும் வந்திருக்காங்க. ஹீத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஜேம்ஸ் கன்னோட நிற்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு ஓனர் கேட்குறாரு. கேஸ் ஸ்டேஷனில் நடந்த ராபரிக்கும் ஓனருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு ஜேம்ஸோட அம்மா நினைக்கிறாங்க போல. திருடன் பணத்தை எடுத்துகிட்டு போனதில் எனக்கும் தானே லாஸ் ஆகிடுச்சுன்னு ஓனர் சொல்ல, பணத்தை விடு, அதை விட பெரிய லாஸ் எனக்கு தானே ஜேம்ஸ் சொல்கிறாரு. ஏன்னா அண்ணன் ஒரு பேக்கோட கடைக்கு வந்து நேராக கேக் இருக்கிற ஷெல்ஃப்க்கு போனார்ல. ஷெல்ஃபில் ஒரு கேக் பாக்ஸில் 3 கிலோ கோக்கைன் இருந்திருக்கு போல். அந்த பாக்ஸை அண்ணன் பேக்கில் எடுத்து வச்சுருக்காரு.
திருட வந்த எட்டி அது தெரியாம பேக் எடுத்துட்டு போயிருக்கான். அதனாலதான் ஜேம்ஸோட ஃபேமிலி இப்ப டென்ஷன்ல இருக்காங்க. எவன் எட்டு போனான்னு தெரியல, நான் சர்வேலன்ஸ் டேப்ல ரெக்கார்ட் ஆனதை நான் பார்க்கணும்னு ஜேம்ஸ் சொல்றாரு. நீ எது சொன்னாலும் நான் செய்கிறேன், ஹீத்தரை விட்டுருன்னு ஓனர் கெஞ்சுறாரு. ஓனரை என்ன பண்ணுறதுன்னு அம்மா கிட்ட சைகையிலே ஜேம்ஸ் கேட்க, அம்மா கூலிங் கிளாஸில் லெஃப்ட் சைட் கண்ணாடியை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டான்னு அர்த்தம் போல். ஹீத்தரை என்ன பண்ணுறதுன்னு ஜேம்ஸ் கேட்க, அம்மா ரைட் சைட் கண்ணாடியை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா கொலை பண்ணிருன்னு அர்த்தம். உடனே ஸ்டெப் ஃபாதர் ஹீத்தரை கொலை பண்ணுறதுக்காக அவங்கள பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஷூட் பண்ணுறாரு. ஜேம்ஸு ஓனரோட கை காலை கட்டி கார் டிக்கியில் போட்டு கொண்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் கேஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போ ஜேம்ஸு, அம்மா, ஸ்டெப் ஃபாதர் 3 பேரும் ஓனரை கூட்டிகிட்டு அங்கே வராங்க. ஸ்டெப் ஃபாதர் ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த கடைக்கு நானும் ஒரு முதலாளி தான். நேற்று நைட்டு நீ திருடனோட முகத்தை பார்த்தியான்னு ஸ்டெப் ஃபாதர் கேட்க, நான் எதையும் பார்க்கலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்கள் ஓனர் கூட ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது, ஐயோ அம்மானு சத்தம் கேட்டாலும் கொஞ்சம் கண்டுக்காமருன்னு சொல்லி ஸ்டெப் ஃபாதர் ஹீரோயினுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற கம்ப்யூட்டரை ஓனர் ஆன் பண்ணுறாரு. சர்வேலன்ஸ் டேப்பில் ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ் இந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. ஆனால் லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் தெரிலன்னு ஓனர் சொல்கிறாரு. $20,000 உனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தா பாஸ்வேர்ட் தெரியாமல் உட்காந்துருக்கியான்னு ஜேம்ஸ் கோவப்படுறாரு. சரி, நான் டெக்னீஷியனை கூப்பிட்றேன்னு ஜேம்ஸ் சொல்ல, அதுக்குள்ளே நான் காருக்கு பெட்ரோலை போட்டுறேன்னு ஸ்டெப் ஃபாதர் போகிறாரு. பேமெண்ட் மிஷினில் ஸ்டெப் ஃபாதர் கார்டை போடுறப்ப அது ஒர்க் ஆகாமல் இருக்கவும் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. ஆமாம், கார்டு ஒர்க் ஆகாது, ஒன்லி கேஷ்ன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எவ்வளோ நாளாக இப்படி இருக்குன்னு ஸ்டெப் ஃபாதர் கேட்க, நான் இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே 1 வருஷமாக இப்படி தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியா விஷயம்னு ஸ்டெப் ஃபாதர் ஆஃபீஸ் ரூமுக்கு வராரு. கம்ப்யூட்டரை ஓனரே லாகின் பண்ணிட்டாரு. பாஸ்வேர்ட் தாங்கிறது இப்போ தான் ஓனருக்கு ஞாபகம் வந்துச்சான். ஸ்டெப் ஃபாதர் ஜேம்ஸ் கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சைகையாலேயே ஓனர் இவ்வளோ நாள் எப்படி பணத்தை அமைக்கிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஓனர் கஸ்டமர்ஸ் கிட்ட கேஷை வாங்கி அதை கணக்கில் காட்டாமல் இருந்தது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் அளவுலையும் கோல்மால் பண்ணியிருக்கார் போல. ஸ்டெப் ஃபாதர் சைகையாலே சொன்னது ஓனருக்கு புரியல. என்ன ஜோக்குன்னு எனக்கும் சொல்லுங்கன்னு ஓனர் சொல்ல, இவனை என்ன பண்ணலான்னு சைகையிலேயே அம்மா கிட்ட ஜேம்ஸ் கேட்குறாரு. லெஃப்ட் ஹேண்டுன்னு அம்மா சைகையிலே சொல்கிறாங்க. உடனே ஜேம்ஸு ஓனரோட லெஃப்ட் ஹேண்டை டேபிள் மேலே வச்சு கத்தியால் குத்தவும் ஓனர் ஐயோ அம்மான்னு கத்துறாரு. ஓனர் பண்ண தில்லுமுள்ளு வேலையை வச்சு பார்த்தா லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் அமைக்கிருக்கான்னு ஸ்டெப் ஃபாதர் சொல்கிறாரு. பணம் எப்படி வந்துச்சுன்னு அன்றைக்கி ஜேம்ஸ் கேட்டதுக்கு ஹீத்தரோட பாட்டின்னு ஓனர் சொன்னது பொய். இதுதான் ஹீத்தரோட பாட்டியான்னு ஜேம்ஸ் கேட்க, ஓனர் வலி தாங்காமல் மயக்கம் போடுறாரு. இவனை விட்டுத்தல, நம்ம சர்வேலன்ஸ் டேப்பை பார்ப்போன்னு ஸ்டெப் ஃபாதர் சொல்கிறாரு. திருட்டு நடந்தப்போ ரெக்கார்டான ஃபுட்டேஜை 3 பேரும் பார்க்குறாங்க. அண்ணன் திருடனை ஷூட் பண்ணுறதுக்காக கன்னோட பக்கத்தில் வந்தப்போ ஹீரோயின் திருடனோட காலை தட்டி அலர்ட் பண்ணது தெளிவாக தெரியுது. ஸோ ஹீரோயினும் கூட்டுக்கலவானின்னு கெஸ் பண்ணி ஸ்டெப் ஃபாதர் வந்து ஹீரோயின் அடிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோயின் ஓடிடுறாங்க. அவங்கள பிடிக்கலான்னு ஸ்டெப் ஃபாதர் போகிறாரு. இன்னொரு பக்கம் ஓனர் மயக்கம் தெளிஞ்சு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அம்மாவோட கண்ணிலே அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுறாரு. அவரை பிடிக்க ஜேம்ஸ் போகிறாரு. ஸ்டெப் ஃபாதர் ஹீரோயினை பிடிச்சிடறாரு. ஜேம்ஸு ஓனரை பிடிச்சிடறாரு. இப்போ ஜேம்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வருது. ஃப்ரெண்டு தன்னோட காரை விற்கிறதா இருந்திருக்கார் போல். அந்த காரை எட்டி வாங்கிட்டு போயிருக்கான். எட்டி கொடுத்த பணத்தில் ரத்தக்கரை இருந்ததை ஃப்ரெண்டு பார்த்துருக்காரு. ஜேம்ஸோட கடையில் திருடினவனா இருப்பானோன்னு ஃப்ரெண்டுக்கு சந்தேகம் வந்து இப்போ தான் ஜேம்ஸ் கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, காரை வாங்கினதுமே ஊரை விட்டு போக போகிறதா வேற எட்டி சொல்லியிருக்கான். அவன் வயசு என்ன, பிளாக்கா ஒயிட்டான்னு ஜேம்ஸ் விசாரிக்கிறாரு. எட்டி கொடுத்துட்டு போன அட்ரஸை ஜேம்ஸுக்கு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ எட்டி தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும். திருடு போன பணமும் ட்ரக்ஸும் இப்போ அந்த அட்ரஸில் தான் இருக்கணும்னு ஜேம்ஸ் கெஸ் பண்ணுறாரு. ஒருவேளை ஓனர், ஹீரோயின், எட்டி 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாங்களான்னு ஜேம்ஸுக்கு டவுட் வருது. கேர்ள் ஃப்ரெண்டை என்ன பண்ணுறதுன்னு அம்மா கிட்ட சைகையாலேயே ஜேம்ஸ் கேட்க, அம்மா லெஃப்ட் கிளாஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓனரை என்ன பண்ணுறதுன்னு ஜேம்ஸ் கேட்க, அம்மா ரைட் கிளாஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் ஜேம்ஸு ஓனர் கிட்ட போய் கேஸ் ஸ்டேஷனோட மொத்த ஷேர் எனக்கு தானே சொல்லிட்டு அவரை ஷூட் பண்ணுறாரு. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி அழுகிறாங்க. ஜேம்ஸு ஹீரோயினை ஸ்டெப் ஃபாதரோட கஸ்டடியில் விட்டுட்டு அடுத்து எட்டியை பார்க்க கிளம்புறாரு. இதே நேரம் எட்டிக்கு மியூசிக் கம்போசர் கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோயின் பாடின பாட்டு இன்னைக்கு ரேடியோவில் ப்ளே ஆக போதான், 5 மணிக்கு அலாரம் வச்சுக்கன்னு மியூசிக் கம்போசர் சொல்கிறாரு. இதை கேட்டு எட்டிக்கு செம்ம ஹாப்பி. கொஞ்ச நேரத்தில் ஜேம்ஸ் கன்னோட வந்து எட்டி முன்னாடி நிற்கிறாரு. என் அண்ணனை ஷூட் பண்ணிட்டு பணத்தையும் ட்ரக்ஸையும் கொடுத்துட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டை உயிரோட விட்டுறேன்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்கன்னு எட்டிக்கு தெரிய வருது. பணம் டேபிள் மேலே தான் இருக்குன்னு எட்டி காமிக்கிறான். ஜேம்ஸ் திரும்புகிற கேப்பில் எட்டி கன் எடுக்க ட்ரை பண்ணவும் ஜேம்ஸ் எட்டியை ஷூட் பண்ணிடுறாரு. எட்டி ஜன்னல் வழியாக கீழே இருக்கிற குப்பை தொட்டியில் விழுந்துடுறான். ஜேம்ஸு பணத்தை எடுத்துக்கிறாரு. அண்ணன் பேக்கில் வச்ச கேக் பாக்ஸை இப்போ ஜேம்ஸ் செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் ட்ரக்ஸ் இல்லை, வெறும் கேக்கு தான் இருந்திருக்கு. பாக்ஸில் எக்ஸ் மார்க் போட்டிருக்கு. யாரும் ஓப்பன் பண்ணவும் இல்லை. ஆனாலும் ட்ரக்ஸ் எங்கே போச்சுன்னு ஜேம்ஸுக்கு புரியல. இந்த விஷயத்த ஸ்டெப் ஃபாதருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு.
ஹீரோயின் கிட்ட விசாரிச்சு பார்க்கணும், நான் வீட்டுக்கு வரேன்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஸ்டெப் ஃபாதரும் ஜேம்ஸோட அம்மாவும் ஹீரோயினை பிடிச்சி வச்சுருக்காங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் செத்துட்டான், பணமும் கிடச்சிருச்சு, ஆனால் எங்கே ட்ரக்ஸு என்னன்னு தான் தெரிலன்னு ஸ்டெப் ஃபாதர் சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோயின் அழுகிறாங்க. அதை நம்பாத ஜேம்ஸோட அம்மா ஹீரோயினை மரக்குச்சியை உடச்சிட்டு வர சொல்லி அதை வச்சு அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ சாப்டர் 3 ஆரம்பிக்குது. இந்த சாப்டரோட பேர் த பீட்சா, த டோப் அண்ட் த டெட் மேன். குப்பை எல்லாமே மொத்தமாக கொட்டி கிடக்கிற இடத்துல எட்டி கண் முழிக்கிறான். புல்லட்டு ஷோல்டரில் தான் பட்டிருக்க போல, இருந்தாலும் ப்ளீடிங் அதிகமாக இருக்கா. எட்டியோட கன்னும் பக்கத்தில் தான் கிடக்கு, அதை எட்டி எடுத்து வச்சுக்கிறான். அப்போ பக்கத்து பில்டிங்க்கு டெலிவரி லேடி பீஸா கொண்டு போகிறாங்க. இதே லேடி தான் மார்ச்சுவரி சீனில் ஜேம்ஸுக்கு பீஸா டெலிவரி பண்ணுது. இவங்க பீஸா கொடுத்துட்டு வரதுக்குள்ள எட்டி கஷ்டப்பட்டு கார் டிக்கியில் ஒளிஞ்சுக்கிறான். டெலிவரி லேடி பீஸா கடைக்கு வந்து டிக்கியை திறக்கிறப்ப உள்ள எட்டி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி கத்துறாங்க. அப்புறமா எட்டி பணத்தை நீட்டவும் ஹெல்ப் பண்ணி பீஸா கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்த பீஸா கடைக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கத்துறாரு. பாவம் அந்த பையனை ஷூட் பண்ணிக்காங்கன்னு டெலிவரி லேடி சொல்லவும் ஆம்புலன்ஸை கூப்பிடவான்னு கடைக்காரர் கேட்குறாரு. அதெல்லாம் வேண்டாம், செல்லோ டேப்பும் ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் கொடுங்கன்னு எட்டி கேட்டு வாங்கிக்கிறான். அதை வச்சு இப்போதைக்கு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறான். கடைக்காரர் டெலிவரி லேடியை அடுத்த ஆர்டரை டெலிவர் பண்ணுறதுக்கு கிளம்ப சொல்கிறாரு. எந்த அட்ரஸ்னு டெலிவரி லேடி கேட்க, நேற்று மார்ச்சுவரிக்கு பீஸா கொண்டு வர சொல்லி ஆர்டர் பண்ண அதே முட்டாள் தான்னு கடைக்காரர் சொல்கிறாரு. அந்த ஆள் தான் மதியம் கேஸ் ஸ்டேஷனுக்கு பீஸா கொண்டு வர சொன்னால், ஆனால் நான் போனப்போ அங்கே யாருமே இல்லைன்னு டெலிவரி லேடி சொல்கிறாங்க. கேஸ் ஸ்டேஷன்னு டெலிவரி லேடி சொன்னதை கேட்டு எட்டிக்கு டவுட் வருது. ஆர்டர் பண்ணவங்க எப்படி இருந்தாங்கன்னு எட்டி கேட்க, அங்கே ஒருத்தர் கவுபாய் ஹேட் போட்டுட்டு ஹேண்ட்ஸமாக இருந்தான்னு டெலிவரி லேடி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினை பிடிச்சி வச்சிருக்க ஆட்கள் தான் எட்டிக்கு புரியுது. அதனால் டெலிவரி லேடிக்கு பதிலாக எட்டியே பீஸா கொண்டு போகலான்னு டிசைட் பண்ணுறான். கன்னை காட்டி கார் சாவியும் பீஸாவும் வேணும்னு எட்டி கேட்க, அவன்கிட்டயே பீஸாவை கொடுத்து அனுப்புகிறாங்க. அடுத்த சீனில் ஜேம்ஸோட அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் ஹீரோயினை ஒரு இருட்டு ரூமில் அடைக்கிறாங்க. அப்போ ஜேம்ஸ் வீட்டுக்கு வராரு. கையில் கேக் பாக்ஸ் இருக்குது. திருடன்கிட்ட அந்த பணம் எங்கன்னு ஸ்டெப் ஃபாதர் கேட்க, அது காரில் இருக்குன்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. பணத்தை காரில் வச்சுட்டு கேக் பாக்ஸை கொண்டு வர, இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஃபாதர் கேட்குறாரு. இது ஒன்றும் கேக் இல்லைன்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. உங்கள் அம்மா தான் பீஸா ஆர்டர் பண்ண சொன்னாங்கன்னு ஸ்டெப் ஃபாதர் சொல்கிறாரு. நான் போய் வாங்கிட்டு வரேன்னு ஜேம்ஸ் கதவை திறக்கிறாரு. எட்டி பீஸா கடை யூனிஃபார்மும் தொப்பியையும் போட்டுக்கிட்டு பீஸாவோட நின்றுட்டுருக்கான். தலையை குனிஞ்சுக்கிட்டே எட்டி பீஸாவை கொடுக்கவும் ஜேம்ஸு அதை வாங்கிட்டு கதவை சாத்துறாரு. பீஸாவை வாங்கி ஓப்பன் பண்ண ஸ்டெப் ஃபாதர், என்ன பீஸா ஆறி போயிருக்குன்னு சொல்ல, இப்போ சூடாகும் பாருங்கன்னு சொல்லி ஜேம்ஸு தான் கொண்டு வந்த கேக் பாக்ஸை திறந்து கோக்கைன் பேக்கெட்ஸை கொட்டுறாரு. இவர் தேடிக்கிட்டு இருந்த ட்ரக்ஸு கிடச்சிருச்சு போல. எப்படின்னா, எட்டியை ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புன ஜேம்ஸு ஓனரோட பாடியை கடலில் தூக்கி வீசியிருக்காரு. ஓனரோட வீட்டில் ஹீத்தரோட பாடி கிடக்குமேன்னு ஜேம்ஸுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதையும் கடலில் தூக்கி வீசிடுவோன்னு ஓனரோட வீட்டுக்கு ஜேம்ஸ் போயிருக்காரு. அந்த நேரம் வீட்டுக்குள்ளே லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்களே, டெட் பாடியை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருமேன்னு ஜேம்ஸ் அலர்ட்டாக இருக்காரு. ஓனரோட பாக்கெட்லேருந்து எடுத்த வீட்டு சாவி ஜேம்ஸ் கிட்ட தான் இருந்திருக்கு. அதை வச்சு கதவை திறந்து கன்னோட ஜேம்ஸ் போயிருக்காரு. வீடே இருட்டாக இருந்திருக்கு, ஆனால் சாப்பாட்டு வாசனை வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா ஸ்டெப் ஃபாதர் ஷூட் பண்ண ஹீத்தர் உயிரோடு இருந்திருக்காங்க. ஜேம்ஸ் வந்திருக்கதை பார்த்து ஹீத்தர் ஷாக் ஆகி நிற்க, ஜேம்ஸு ஹீத்தரை ஷூட் பண்ணிக்காரு. ஆக்சுவலாக காலையில் ஸ்டெப் ஃபாதர் ஹீத்தரை ஷூட் பண்ணவே இல்லை, ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஷூட் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காரு. ஸ்டெப் ஃபாதர் ஏன் அப்படி ஏமாத்தணும்னு ஜேம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. அப்போ ஹீத்தர் கிட்ட பஹாமாஸ் போகிறதுக்கான 2 ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருந்தது ஜேம்ஸ் கண்ணில் பட்டிருக்கு. ஒரு டிக்கெட்டில் ஹீத்தரோட பேரும் இன்னொரு டிக்கெட்டில் ஸ்டெப் ஃபாதரோட பேரும் இருந்திருக்கு. அப்போ தான் ஜேம்ஸுக்கு ஸ்டெப் ஃபாதரோட தில்லுமுள்ள புரிஞ்சிருக்கு. கொக்கைன் இருந்த கேக் பாக்ஸை ஸ்டெப் ஃபாதர் தான் ஹீத்தர் கிட்ட கொடுத்து வச்சுருந்துருக்காரு. எல்லா உண்மையும் ஜேம்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. உன் புருஷன் சரியான ஃப்ராடுன்னு அம்மா கிட்ட சைகையிலே ஜேம்ஸ் சொல்கிறாரு. இப்போ ஜேம்ஸு கன் எடுத்து ஸ்டெப் ஃபாதரை எய்ம் பண்ண, பொறுமையாக பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டே ஸ்டெப் ஃபாதர் நைஸாக கன் எடுக்கிறாரு. அப்போ எட்டி மெதுவாக கதவை திறக்கவும் யாரோ வராங்கன்னு சொல்லி ஸ்டெப் ஃபாதர் கன் எடுத்துக்கிறாரு. உடனே ஜேம்ஸு ஸ்டெப் ஃபாதரை ஷூட் பண்ண, ஸ்டெப் ஃபாதர் ஜேம்ஸை ஷூட் பண்ண, வீட்டுக்குள்ளே வந்த எட்டி அம்மாவை கண்லேயே ஷூட் பண்ணுறான். இதில் ஸ்டெப் ஃபாதரும் அம்மாவும் இறந்துடுறாங்க. ஜேம்ஸுக்கும் எட்டிக்கும் சண்டை நடக்குது. 2 பேருமே புல்லட் பட்ட காயத்தோடு கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. எட்டி ஜேம்ஸை கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறான். லாக் பண்ணி இருக்கிற ரூமை திறந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹீரோயினை எட்டியும் ஜேம்ஸோட காரில் அங்கேருந்து கிளம்புறாங்க. எட்டியை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமேனு ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. பணம் இருந்த பேகு அந்த காரில் இருக்குது. பணம் நம்மக்கிட்டே வந்துருச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ எட்டிக்கு மியூசிக் கம்போசர் கிட்டேருந்து மெசேஜ் வருது. ரேடியோவை ஆன் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ரேடியோவை ஆன் பண்ணி 98.7 வைன்னு ஹீரோயின் கிட்ட எட்டி சொல்கிறான். அப்போ ஹீரோயின் பாடின பாட்டு ப்ளே ஆகுது. என் பாட்டு ரேடியோவில் வருதுன்னு ஹீரோயின் இமோஷ்னல் ஆகுறாங்க. நீயும் பாடுன்னு எட்டி சொல்ல ஹீரோயின் ஆனந்த கண்ணீரோட பாட்டு பாடுறாங்க.
அதை பார்த்து எட்டி ஸ்மைல் பண்ணுறான். நான் உயரத்துக்கு போக நீ தான் காரணம் அப்படிங்கிற மீனிங்கில் அந்த பாட்டோட வரிகள் இருக்கு. எட்டியை நினச்சி தான் ஹீரோயின் அந்த லிரிக்ஸ் எழுதுனாங்க. இப்போ சந்தோஷத்தில் எட்டியோட கையை ஹீரோயின் பிடிக்கிறாங்க. இதோட படம் முடியுது. இறந்து போன யாருமே நல்லவங்க இல்லை. ஓனர் கஸ்டமர்ஸையும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் ஏமாத்தின ஒரு ஆள் தான் ஜேம்ஸோட ஃபேமிலி ட்ரக்ஸை வச்சு பணம் சம்பாதிக்க நினச்சிருக்காங்க. ஸ்டெப் ஃபாதரும் அவர் ஃபேமிலியவே ஏமாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஹீத்தரோனும் ஓனருக்கு உண்மையா இல்லை. ஹீரோயினும் எட்டியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிடுவாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஃபியூச்சர் அமையும். அதனால எட்டி இனிமேல் திருட போகிறதில்ல. அப்படி பார்த்தா ஹீரோயினும் எட்டியுமே நல்லவங்க கிடையாது. ஆனால் அவங்கள மட்டும் கதையில் விட்டு வச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.